பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலும் தேவாதி தேவனாகிய கர்த்தரை பாடவும் துதிக்கவும் தொழுது கொள்ளவும் அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன, எங்களோடு கூடவே இருக்கிறவரை, எங்களுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனாய் இந்த பூமியில பிறந்தவரை, மாறாதவரை, எங்களை மறவாதவரை, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல நின்று கொண்டு ஆண்டவரே, நீ கொடுத்த சுகத்திற்காய், பலத்திற்காய், சமாதானத்துக்காய், சந்தோஷங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையின் கருத்துல எங்களை கொடுக்கிறோம், எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த துதி ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படும்படி சில பாடல்களை பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்டது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே, நீர் தேவன், தேடுவேனாகவுடன். தேவனே, நீர் தேவன், தேடுவேனாகவுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். உம் வல்லமை காண்கிறேன்.
தேவன் நம் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இந்த மட்டும் காத்த எபினேசரை இனிமேலும் காக்கும் ஏகோவாயரை இந்த ஆண்டு முழுவதும் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்தவர். உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் ஏகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் ஏகோவாயிரே. எந்த வாழ்க்கையை மாறுவேலரே, எந்த வாழ்க்கையை மாறுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே சொந்தரிக்கும் நாமே துணிகளுடனே ஆர்ப்பரிப்போம் வந்ததே சுவை. அல்லேலூயா. சொந்தரிக்கும் நாமே துணிகளுடனே ஆர்ப்பரிப்போம் வந்ததே சுவை. யோர்தானும் செங்கடலும் நம்பினீர், எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம்பினீர், எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாபப்பிசாசின் சோதனை போயிலும், சாபப்பிசாசின் சோதனை போயிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். சொந்தரிக்கும் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் வந்ததே சுவை. அல்லேலூயா. சொந்தரிக்கும் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் வந்ததே சுவை. சேவலும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேகாக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் தேவே, மகத்தான கிருபையின் தேவே, மகிமானை ஊற்றிடுவே, மகிமானை ஊற்றிடுவே. சொந்தரிக்கும் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் வந்ததே சுவை. அல்லேலூயா. சொந்தரிக்கும் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் வந்ததே சுவை. பழையில் எல்லாம் ஒழிந்த போலவே எல்லாம் புதிதாக தேவனையானவே. பழையில் எல்லாம் ஒழிந்த போலவே எல்லாம் புதிதாக தேவனையானவே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாழுவே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாழுவே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. சொந்தரிக்கும் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் வந்ததே சுவை. அல்லேலூயா. சொந்தரிக்கும் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் வந்ததே சுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் ஏகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் ஏகோவாயிரே. எந்த வாழ்க்கையில் மாறுவேலரே, எந்த வாழ்க்கையில் மாறுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே சொந்தரிக்கும் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் வந்ததே சுவை. அல்லேலூயா. சொந்தரிக்கும் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் வந்ததே சுவை. அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதுமாய் நம்மை காத்த எபினேசரவர் இன்னும் காக்க போதுமானவர். உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒருவேளை எதிரான சூழ்நிலைகள், எதிரிகள், சத்துருவின் திட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், குறைவுகள் மத்தியில் கூட நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிற, விடுவிக்கிற, சுகம் தருகிற, பலன் தருகிற, சமாதானம் தருகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். உணர்ந்து பாடும். சிங்கத்தின் நான் விழுந்தேன், அவர் என்னோடு இருந்தார்.
சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவரை கூட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை அழைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவரை கூட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை அழைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே
எங்களுக்கு சத்ரு என்ன வைத்திருக்கிறான்னு எங்களுக்கு தெரியாத. ஒருவேளை சிங்கர் கேள்வியை வைத்து சத்ரு எங்களை அழிக்க திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனையோ திட்டங்கள் எங்களுக்கு விரோதமாய் சத்ரு தீட்டினவர்கள் எங்களை தூக்கி எடுத்தவர் நீர்தான். மக்கு நன்றி, மக்கு நன்றி. சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் நீங்கதான். ஆண்டவரே, சிங்கத்தின் நடுவில் கூட எங்கள் ஜீவனை பாதுகாத்தவர் நீங்கதான். எத்தனை வியாதிகள், எத்தனை வியாதிகள் ஆண்டவரே, மனுக்குலத்தை அழிக்க எத்தனை வியாதிகள் எங்கள் நடுவில் இருந்தார். இந்த வியாதி வாயை கட்டின தேவன் நீர்தான். ஓ, எங்களை தொட முடியாதபடிக்கு பாதுகாத்து இம்மட்டும் காக்கிறார் நீர்தான். ஆண்டவரே, வருடத்தின் கடைசி நாட்களில் நின்று இப்படி ஆலயத்தில் நின்று உண்மை துதிக்கிறோம். இப்படி ஆலயத்தில் உண்மை துதிக்கிறோம். அந்த வீடுகளில் இருந்து கூட உண்மை நோக்கி பார்க்கிற அந்த ஆராதிக்கிற ஒவ்வொருவரோடு கூடவே இருந்தாங்க. தானியேல் இருந்தது போல பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவில் அந்த உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறாங்கப்பா. வியாதியின் படுக்கையில் கூட உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறாங்க. குறைகளில கூட உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறாங்க. உதவி செய்ய, உதவி செய்ய அப்பா, நீ உதவி செய்ய. எங்களுக்கு யார் உண்டாங்க? அந்த எங்களுக்கு ஒருவருமே இல்லை, உண்மை தவிர ஒருவருமே இல்லை. நாங்கள் கலங்கின நேரத்தில் எங்களை எல்லாம் கரம் பிடித்து நடத்து ஒரே ஒரு சனத்தை மாத்திரம் பாருங்க. எனக்கு யாரும் கலங்கின நேரத்தில் உதவி செய்வது. தேங்க்யூ நன்றி, நன்றி, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சிறப்பு யாருண்டு கலங்கின நேரத்தில் உங்கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உங்கரம் என்னை நடத்தியதே. எங்களை நடத்தினவர் நேர்ந்தவர், எங்களை உடைத்து உருவாக்கினவர் நீங்கதான். ஒன்றுக்கு உதவாத பாத்திரங்களாய் நாங்கள் இருந்தவர் உகந்த பாத்திரங்களாய் மாற்றும்படியே எங்களை உடைத்தினாங்க. அந்தவர் புயவர் கரத்தில் நாங்கள் இருக்கிறவர்காய் நன்றி. உயர்ந்த மகிமையான பாத்திரங்களாய் எங்களை எல்லாமே மாற்றி இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுவோம். அந்தவரை பார்த்து கொண்டிருக்கிறேன், எங்களோடு கூட இணைந்து ஆழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கூட இருக்காங்க. ஒருவேளை நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், நிறைய பேர் அழுது கொண்டிருக்கிறான். என் தெய்வம் உடைத்து உருவாக்குகிறாங்க. அன்று இன்னைக்கு சொன்னீங்களா, நான் பிடுக்குவேன், நான் நட்டுவேன், நான் பிடுக்குவேன், நான் நட்டுவேன்னு சிலர் நீதான். உமான எல்லாம் மாறும், உமான கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த விண்ணப்பத்தை இந்த வழியில் செலவை வைக்கிறான், இந்த விண்ணப்பத்திற்கு உடைய செவிகள் திறந்ததாக இருக்கிறதா நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த இதை பார்த்து கொண்டிருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உதவி செய்யணும், உதவி செய்யணும். ஒவ்வொருவரும் இறங்கும்படி சொல்லி குருவை கூடவே இருக்கிறாங்க. நான் கலங்கின நேரத்தில் எங்களை கை தூக்கினவர்களே தான், எங்கள் கண்ணீரின் பாதையில் எங்களோடு கூட இருக்கிறவர்களே தான். எல்லாரும்
ஒருவேளை கலங்கி போய் சகோதரனை இதை பார்த்து கொண்டிருக்கிறார். சகோதரி நீ அழுது கொண்டே இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை. இந்த 2020ஆம் ஆண்டு ஏன் இப்படி இருக்கிறது என்ற கேள்வி அநேகருக்கு இருக்கிறார். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்று வேதம் சொல்வது. யோகேந்திர ஒரு மனுஷன் இருந்தார். சொத்துக்களை எல்லாம் இழந்தார், பிள்ளைகளை எல்லாம் இழந்தார், சரீரத்தில் சுகத்தை எல்லாம் இழந்தார். ஆனாலும் அவரை உண்டாக்கின தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. இழந்த எல்லாவற்றையும் தேவன் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். இந்த நாளிலும் ஒண்ணுமே எல்லாத்தையும் இழந்திருக்கிறேன்னு நீங்க இருக்கலாம். உங்களை கை தூக்கி விடுகிற தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். உணர்ந்து பழக்கம், உணர்ந்து எல்லாம் கலங்கிற நேரங்களில் கை தூக்கி எழுந்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கிற நேரங்களில் கை தூக்கி எழுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா நீங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. எல்லாம் இணைந்து சொல்றீங்களா? நீங்கதாப்பா நீங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் எங்கள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் எங்கள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாப்பா நீங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா நீங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. மனிதர்கள் யோசனை மனிதனின் தூஷணையில் மனமடி நடைவதில்லை, நீர் என்ன பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடி நடைவதில்லை, நீர் என்ன பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்கதாப்பா நீங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா நீங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா நீங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு
பார்த்து கொண்டீங்க. நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவரை தான் உங்களை படைத்தவர். அவரை தான் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார். அவர் உதவி செய்கிறவர். அவர் அன்பு நிறைந்தவர். எங்களோடு கூடவே இருக்கிறவர். ஒருவேளை இதுவரைக்கும் அறியாமலே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் தான் ஒரே நம்பிக்கை. இதுவரைக்கும் நாங்கள் வெட்கப்படவும் இல்லை, கைவிடப்படவும் இல்லை. எங்களை நாங்கள் நம்பின மனுஷரை கைவிட்டாங்க. எங்களுக்கு விரோதமாய் பேசினார்கள், எங்களை குற்றப்படுத்தினார்கள், எங்களை விட்டு விலகி போனார்கள். ஆனால் எங்களை படைத்த தெய்வமே, எங்களை பேசி அழைத்தவர், நீர் எங்களை விட்டு விலகவும் இல்லை, எங்களை கைவிடவும் இல்லை. இதுவரைக்கும் எங்களை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். கூடாமல் சொல்றேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுபடி நான் சொல்லிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மாறுபடி சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறுபடி சொல்லிக்கிறேன். தேவைகளை சந்தித்து அற்புதங்களை செய்து நல்ல சுகவெளி ஜீவனை கொடுத்து நல்ல சமாதானத்தை கொடுத்து நீ வழிநடத்தும்படி சொல்லிக்கிறேன். உங்கள் நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது தேவ வார்த்தைகளை, வேறு வார்த்தைகளை தியானிக்கலாம். என்னாகும் 6வது அதிகாரம், என்னாகும் 6வது அதிகாரம் 23 இருந்து 26 வரைக்கும் வாசிக்கிறோம். நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் மனிதனை படைத்த போதே அவனை அழைத்து ஆசீர்வதித்தார். நம்ம ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. மனுக்குலம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய படைப்பின் திட்டமாய் இருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த ஆசீர்வாதம், ஒருவேளை நிறைய பேர் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறது விருப்பம் இல்லை. நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பேசணும்னு விரும்புகிறோம். தேவன் நம்மை படைக்கும் போது நம்மை ஆசீர்வாதமாய் படைத்தார். படைக்கும் போதே படைக்கப்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவன் அவனை அழைத்து ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆரோனோடும் அவனுடைய குமாரரோடும் தேவன் பேசுகிறார். அவர்களை நீ ஆசீர்வதிக்கணும்னு தேவன் சொல்கிறார். அவர்கள் ஊழியக்காரர்கள், ஆசாரியர். அவருடைய ஒரு வேலை, நிறைய வேலை ஆசாரியர்களுக்கு. இன்றைக்கும் தேவ ஜனங்களாய் நம்ம சிறிவெளி ஒரு காரியம் இருக்கிறது. ஜனங்களை ஆசீர்வதிக்கலாம். நம் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில இறங்கி வந்து தன்னுடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் ஜனங்கள் மீது வைத்தார். இந்த வேத பகுதியில பிரதானமாய் பேசப்படுகிறது என்ன பார்க்கும்போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பாதுகாக்கிறவர். நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். 2வது பகுதியில இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய முகத்தை நம்மில் பிரகாசிக்க பண்ணி நம்ம கிருபையாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றினார். இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் இயேசுவை குறித்து. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கும்படி, சத்துருவின் கரத்திலிருந்து
நம்மை விடுவிக்கும்படி தப்புவிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தவர். அது மாத்திரமல்ல, இன்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிற தேவன் அவர். அந்த வசனம் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கிறவர், பாதுகாக்கிறவர். இரண்டாவது, முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர். இருளிலிருந்து மனிதர்கள் பிரகாசிக்கிற ஒளியாய் கிறிஸ்து இயேசுவை கண்டார்கள் வேதம் சொல்கிறார். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அவர் நம் மீது கிருபையாய் இருக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை மாறாதது. அவர் நம் மீது கிருபை ஊற்றி இருக்கிறார். அவருடைய கிருபையினால நம்ம எல்லாம் பூரணப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபை தகுதியே இல்லாத நம் மீது ஊற்றப்பட்ட அவருடைய கிருபை மகா பெரியது. தொடர்ந்து சொல்வது, கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பது. சமாதானத்தை கொடுக்கிறது, கிருபையை கொடுக்கிறவர், பாதுகாக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பழைய பாட்டு நாட்களில ஆசாரியர்கள் இந்த வார்த்தையை சொல்லி தேவ ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் எழுதும்போது 1வது அதிகாரத்துல 3லிருந்து வாசிக்கும் போது 3வது வசனம் இப்படி சொல்றது வாசிக்க கேட்போம். தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல. நம்ம ஒருவேளை தேவைகள் நிறைவேறாத போது நம்ம ஆசீர்வதிக்கப்படலைன்னு நினைக்கிறோம். எது ஆசீர்வாதம்? முதலாவது, நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறது தான் முதல் ஆசீர்வாதம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்தாரே, அதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். We are blessed. நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி என்று பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதங்களில பரலோகத்துல நமக்கான ஆசீர்வாதங்கள் இருந்தபோது அதை பூமிக்கு கொண்டு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சபிக்கப்பட்ட நிலையில மனிதன் இருந்தான், அதை பூமிக்கு கொண்டு வந்தார். எப்படி? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. எது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? முதலாவது வேதத்துல பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தபோது எப்படி இருந்தாலும் வேதம் சொல்லுது. எப்படி இருந்தாரா? அவர் வியாதிஸ்தர்களை குணமாக்கினார், அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆனா அவருடைய பர்சனல் லைஃப்ல எப்படி இருந்தாரா? இயேசு பாவிகளோடு உட்கார்ந்து புசித்தான்னு பார்க்கிறோம். அவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போறாரு, பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டார்னு இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு நிமிஷம் நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். யார் நம்ம எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள்னு சொல்லிக் கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் மற்றவர்களை குற்றப்படுத்தி தங்களுடைய நீதியை உயர்த்தி பிடிக்கிறாங்க. இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தாரா? இந்த பூமியில இருக்கும்போது பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போனார், அவனோடு கூட சாப்பிட்டான்னு எழுதியிருக்கு. இப்போ நாம் ஒரு பாவம் செய்யும் போது, அல்லது பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு குற்றம் செய்யும் போது, ஒரு தவறு செய்யும் போது, உடைய குடும்பத்தினுடைய ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒரு தவறை செய்யாத போதே இந்த உலகம் நம்மை நியாயம் இருக்கிறது. ஒரு தவறு செய்து விடுகிறோம், நம்ம உலகம் எப்படி பார்க்கிறது? நம்ம விட்டு கொஞ்சம் விலகி இருப்பாங்க, ஐயோ அவங்களோட பேசாதீங்க, அவங்க இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க, இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. ஒருவேளை ஒரு தவறை செய்த நபரோடு குடும்பம் எப்படி இருக்கிறது? குடும்பம் அப்படியே கொஞ்சம் அவர்களை குறித்தே பேசும், அந்த தவறை குறித்தே பேசும், அவங்களோடு இருக்கிற உறவுகளை துண்டித்துக் கொள்வாங்க, பேசுறதை வெற்றுவாங்க, விலகி போயிடுவாங்க, மற்றொரு இடத்துல சொல்லுவாங்க இவங்களோட பேசாதீங்க, இவங்க நல்லவங்க இல்லை சொல்றாங்கல்ல. அப்படி பாவம் செய்த நம்மை
தம்முடைய பிள்ளைகளாய் தேவன் தெரிந்து கொண்டார. அதுதான் மிகப்பெரிய blessing. மனுஷன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், மனுஷன் நீ வேண்டாம்னு சொல்லிட்டான், உறவுகள் நீ வேண்டாம்னு சொல்லிருச்சு, நம்பினவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா என்னை படைத்தாரு அந்த தேவன். மனுஷனுக்கு தெரியாது நான் தவறு செய்தனா இல்லையான்னு, ஒருவேளை என்னை ஜட்ஜ் பண்ண ஆட்களுக்கு தெரியாது நான் பாவியா இல்லையான்னு, ஆனா என்னை படைச்ச தேவனுக்கு நல்லா தெரியும் நான் பாவம் செய்தேனா இல்லையான்னு. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, உலகத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறியே, அந்த உலகம் தான் உன்னை வேண்டாம்னு சொல்லுது, அந்த உலகம் தான் உன்னை கீழாக தள்ளுகிறது, உன்னை குற்றப்படுத்துகிறது, உன்னை நியாயத்திருக்கிறது, உன்னை தனிமைப்படுத்துகிறது, உன்னை ஒன்றுக்கு உதவாத நபர்னு சொல்லுது. ஆனா உன்னை நேசிக்கிற தேவன் அவர் இயேசு அந்த பிளஸிங்கை கொண்டு வர்றார் அந்த பூமிக்கு. மனுஷனுக்கு ஒருவனால் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் அது. என்ன ஆசீர்வாதமா? உன்னதத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? நான் பாவம் செய்தேன், நான் தவறு செய்தேன், என் அப்பா என்னை படைத்த தெய்வம் அதை அறிந்தவர் என் கூடவே இருக்கிறார், அதை மன்னித்தவராய் சொல்றீங்களா? அதுதான் blessing. அதுதான் blessing. ஒருவேளை நீங்க சிரிச்சா சிரிச்சுக்கிட்டு, நீங்க ஒருவேளை செய்யறதுக்கெல்லாம் ஒப்புடியில் இருந்துகிட்டு, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற உறவுகளை விட, ஒருவேளை நீங்க வைத்திருக்கிற பணத்தை விட, செல்வத்தை விட, ஒருவேளை நீங்க நம்பி இருக்கிற எதையும் விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்மெல்லாம். சொல்லுங்க, உன்னதத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவர் என்ன சேர்த்து கொண்டார் பிள்ளையார், அவர் என்னை தெரிந்து கொண்டார் பிள்ளையார். என்னுடைய இன்ன நோட்டு தெரிந்தவர் அவர் மாத்திரம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்க அடுத்த நபர் ஏதாவது ஒரு தவறை செய்யும் போது, இது தவறு, இது தப்புங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்லி பாருங்க, தானும் அதை ஏற்றுக்கொள்ளாம நம்மையே குற்றம் சாட்டுகிறவர்களாய் அவங்க மாறி போயிடுவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தவறை மன்னித்து, நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய குற்றங்களை மன்னித்து, மற்றவங்களை குற்றவாளியா தீர்க்காதன்னு கற்றுக் கொடுத்தான். நீங்க யார் போதிக்க முடியும்? இந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமாய் வாழும்படி நம்மை போதித்தார அந்த போதனைகள் நமக்கு யார் கற்றுக் கொடுக்கிறாங்க? நித்தியத்துக்கு நேராய் நடக்க, ஆசீர்வாதமாய் வாழ என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தாரே. உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தார், ஆவிக்குரியவர்களாய் நம்மை மாற்றினார். இந்த ஆவிக்குரியவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. நம்ம நினைக்கிறது போல ஆசீர்வாதம் இல்லை. அந்த லிஸ்ட்ல ஒரு பெரிய பங்களா வீடெல்லாம் இல்லை, ஒருவேளை மிகப்பெரிய அப்படியே சொத்துக்கள் எல்லாம் அதுக்குள்ள இல்லை. ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார்? கலாத்தியர் 5வது அதிகாரத்துல மிக அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. 22வது வசனத்துல இருந்து வாசிக்க கேட்போம். ஆவி கனியோ அன்பு. இன்னைக்கு அன்பு நிறைந்தவர்களாய் நம்ம இருக்கிறோமா? அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறதா? அன்பு பிதா நம் மீது அன்பு வைத்தார். நம்ம மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நீங்க இன்னைக்கு உலகத்தோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. இந்த இயரை முடிக்க போகிறோம், 2020 நம்ம முடிக்க போகிறோம். எப்படி முடிக்க போகிறோம்? உயிரோடு இருக்கிறோமே, உயிரோடு இருக்கிறோமே, சுகத்தோடு இருக்கிறோமே, சமாதானத்தோடு இருக்கிறோமே, சந்தோஷமா இருக்கிறோமே. இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்க முடியும்? ஒரு ஆண்டை தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா, செங்கடலுக்குள்ளாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தாங்க. நமக்கு தெரியும், ஒருவேளை கடலை கடக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் மலைகளை கடந்தாங்க, ஒருவேளை வனாந்தரத்தை கடந்தாங்க. வியாதி எல்லாம் தெரியும். ஆனா நமக்கு தெரியாம, இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாம, மருந்து கண்டுபிடிக்க முடியாத பல வியாதிகளின் நடுவுல நம்மை பாதுகாக்கிறவர் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பாதுகாக்க கடவர்னு அன்றைக்கு சொல்லப்பட்டது. அதை நிறைவேற்றுகிறவரால் இயேசு வந்து இன்றைக்கும் நம்மை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே சுகமானோம்,
அவருடைய ரத்தத்தினாலே பாதுகாப்பு இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறத நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவியின் கனி அன்பு என்று இருக்கிறது. அன்பு, இன்றைக்கு அந்த அன்பு ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும்னா அந்த நபர் எப்படிப்பட்ட நபராக இருப்பான்? அவர்கள் இப்போ பேசுறவன் இயேசு பாவியாகிய ஒரு மனுஷனோட போய் சாப்பிட்டார். தவறு செய்த ஒரு மனுஷன், தப்பு செய்திருக்காங்க நல்லாவே தெரியும், அவனை மாற்ற விரும்பினது தேவனுடைய அன்பு. நம்ம எல்லாம் மாற்றினது தேவனுடைய அன்பு. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த அன்பை மற்றவர்களுக்கு செலுத்த முடியாதபடிக்கு அன்பு இல்லாம போச்சு. என் வேதம் சொல்கிறது, கடைசி நாளில அன்பு தனிந்து போகும். அன்பு இருக்காங்க. இதெல்லாம் கடைசி நாட்கள். அன்பு இல்லை. எத்தனை கொலைகள், எத்தனை தற்கொலைகள், எத்தனை விதமான போராட்டங்கள். பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய தேசத்தை உலகம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நமக்காக உணவை கொடுக்கிற விவசாயிகள் எல்லாம் தெருவில் வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. அன்பு இல்லாம போச்சு. பணம் வைத்திருக்கிறவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறது மாத்திரமே நோக்கம். ஒரே ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு பார்க்கிறேன். அந்த நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியாமட்டாலும் அந்த வீடியோ பார்க்கும்போது அழுகி இருக்கிறது. அங்கே பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இரவு வேலை எப்படி அவங்க தூங்குவாங்க? நம்ம வீட்டுல நம்ம பெட்ரூம்ல நல்ல கம்ஃபர்ட்டா படுத்து தூங்கும் போதே ஒருவேளை பவர் கட் ஆயிடுச்சுன்னா தூங்க முடியல. சில வேளைகளில் கொசு அதிகமா இருந்தா தூங்க முடியல. மழை அதிகமா இருந்தா தூங்க முடியல. தெருக்களில வீதிகளில இன்றைக்கு நமக்கு உணவு கொடுக்கிற விவசாயிகள் நின்று கொண்டிருக்கிறாங்க. தேவ ஜனமே, நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்பு. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டியவர்கள். ஏதாவது செய்ய வேண்டாம், ஏதாவது செய்ய வேண்டாம். என்ன செய்ய முடியும்? இயேசு இறங்கி வந்தார். இந்த உலகத்தின் ரட்சகர், மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி பூமிக்கு இறங்கி வந்தவர் என்னை உங்களை ரட்சித்து வைத்திருக்கிறார். அந்த அன்பு நிலை நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வீடு, என் வருமானம், என் வாழ்க்கைன்னு நீங்க ஒரு கூட்ட ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நமக்கான ஒரு அழைப்பு இருக்கிறது. தேசத்துக்காய் திறப்புல நிற்க வேண்டியவர்கள், தேசத்துல நடக்கிற காரியங்களுக்காய் திறப்புல நிற்க வேண்டியவர்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். பவுல் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டவர். கிறிஸ்து நம்ம ஆசீர்வதிக்கும்படி பூமிக்கு இறங்கி வந்தவர். இப்படி செய்தால்தான் ஆசீர்வாதம் என்கிற நிலை மாறி நீ இப்படி வாழ்ந்தாலே உனக்கு ஆசீர்வாதம் என்று மாற்றத்தை கொண்டு வந்தவர். இருதயத்துல ஒரு மாற்றம், அன்பு நிலை வேணும். அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு, ஆவியின் கனியோ அன்பு. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம். சந்தோஷமுடையவர்களா இருங்க. இன்னைக்கு முக வளர்ச்சியே இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு கவலை. என்ன கவலை? இந்த உலக பிரகாரமான ஆஸ்திகள் இல்லைன்ற ஒரு கவலை. என் வேதம் சொல்கிறது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. இந்த பூமியில வனாந்தரத்தில் அலைந்து திரிகிற ஆடு மாடுகள் எல்லாம் கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. எல்லாமே அவருடையது. நீ அன்பு நிறைந்த நபராய், என்னை என்னுடைய அப்பா, என்னுடைய தகப்பன், என்னை படைத்தவர் ஏசு சொல்வது யோவான் 15 சொல்றார், நீங்கள் என் சிநேகிதர்கள். அவருடைய ஃப்ரெண்ட், அவருடைய சிநேகிதர். அவர் இவ்வளவு நேசிச்சா எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரே. அவர் மனவாளன், அவர் மனவாளன். அந்த அன்பும் சந்தோஷம், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் இருக்கிற சந்தோஷம். எதையோ ஒன்று எப்போதுமே குறையாகவே நினைத்து நினைத்து அழுகிற நாட்களாக இருக்கக்கூடாது. நம்ம தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்றைக்கு ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்போது ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லும் போது இந்த இடத்துல பார்க்கும்போது சமாதானம், சந்தோஷம். அடுத்த வாசிங்க. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, இவைகளெல்லாம் ஆவியின் கனிகள். ஒருவேளை சந்தோஷமே இல்லை, சந்தோஷமே இல்லை, எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக, அப்போது அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். நீங்க சந்தோஷமா இருந்த ஆட்கள் எல்லாம் பாருங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை,
25 ஆண்டுகள் இருந்தான். சந்தோஷமா தான் இருந்திருக்கான், சந்தோஷமா தான் இருந்திருக்கான். தேவ சமூகத்துல ஏன் எனக்கு இன்னும் பிள்ளையை கொடுக்கலன்னு கேட்டான். ஆனாலும் தேவனோடு கூடவே இருந்திருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் தேவனை விட்டு போயிட்டாங்க, தேவனோடு கூட இருக்க முடியல, சபை கூடுதலுக்கு வர முடியல, ஆவிக்குரியவர்களாய் மாற முடியல. வைராக்கியம் வந்துருது, கோபம் வந்துருது, ஒரு சின்ன காரியங்கள் பேசப்பட்டாலும் அப்படியே சுவாபங்கள் மாறிடுது. ஏன்? அந்த சாந்தம் இல்லை. வேதம் சொல்கிறது அன்பு, சந்தோஷம், சமாதானம். இருதயத்துல சமாதானத்தை தேவன் கொடுத்தார். அவர் சமாதானத்தை கொடுப்பார். ஆரோன் வாழ்த்தும்படி ஆசீர்வதிக்கும்படி தேவன் சொன்னாரே. இயேசு சொன்னார், இந்த உலகத்துல என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், வைத்துட்டு போயிருக்கிறேன். சமாதானத்தோடு இல்லை, போதும் என்று மனதினுடைய கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயான அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். போதும் ஆண்டவரே, இதை விட என்ன வேணும்பா? நான் நல்லா ஆண்டவர், சுகத்தோடு இருக்கிற ஆண்டவரே, நல்ல சாப்பிடுற ஆண்டவர், வருமானம் இருக்கு, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. ஒருவேளை 10,000 ரூபாய் வருமானம் வருதுன்னா, ஒருவேளை 50,000 இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்காத சகோதரனே, நினைக்காத சகோதரே. அந்த 10,000 சம்பாதிக்கிற சுகத்தையும் பலத்தையும் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரே, அவர் வழி நடத்துவார், அவர் வழி நடத்துவார். அந்த சமாதான இருதயத்தை ஆட்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் எழுதிட்டு கிறிஸ்துக்குள்ளாக. கிறிஸ்து அப்படிப்பட்டவராய் தான் வந்தார், ஐஸ்வர்ய சம்பந்தர். ஆனா எப்படி வந்தாரா? அவர் தரித்திரராய் பூமிக்கு வந்தார், ஒன்றுமில்லாதவராய் வந்தார், தச்சனாகி அவர் வேலை செய்தார். ஒரு தச்சனுடைய குடும்பத்துல வந்து பிறந்தார். குடும்ப பொறுப்பை அவர் ஏற்றார். 33 ஆண்டு காலங்களில 3.5 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்தார். அந்த குடும்பம் பெற்றோர், அவருடைய தாய் தகப்பன் இல்லாத சூழ்நிலையில அவருடைய தாய் இயேசு இடத்துல வந்து பல வேளைகளில நின்றதாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட தேவனுடைய தேவன்! அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். சமாதானம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்துல, நீடிய பொறுமை. பொறுமை வேணும். ஒருவேளை காரியத்துல முந்தி பேசாதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பொறுமையே இருக்காது. கேட்கறதுக்கு பொறுமை இருக்காது, பேசுகிறதுக்கு பொறுமை இருக்காது, சிந்திக்கிறது செயல்படுகிறது பொறுமை இருக்காது. ஆனா தேவச்சனமே, பொறுமையோடு காத்தது யோபுவின் பொறுமை குறித்து அறிந்திருக்கிறீங்களே இயேசு சொன்னாரே. எப்படி பொறுமையா இருந்தானா? எந்த இடத்துல இருந்து பொறுமையா இருந்தான்? நம்ம இப்ப எந்த இடத்துல உட்கார்ந்து பொறுமையா இருக்க முடியல. யோபு சாம்பலில உட்கார்ந்திருந்தான். அவருடைய சரீரம் முழுதும் பருக்கள், அதை அந்த ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டே இருந்தான். அவருடைய மனைவி அவனை குறித்து பேசிக்கொண்டே இருந்தான். நீ இருக்கிறத விட சாகிறது நல்லதுன்னு சொன்னான். உன் தேவன் உனக்கு என்ன செய்தாருன்னு சொன்னான். உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னான். யோபு நீடிய பொறுமையுடையவனா இருந்ததா இயேசு சொல்லுகிறார். அதை அறிந்திருக்கிறீர்களேன்னு சொன்னாரே. நம்முடைய பொறுமை, அவன் பொறுமையா இருந்ததுனால்தான், பொறுமையா காத்திருந்ததுனால்தான் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். எதை இழந்திருக்கீங்க? இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறான். ஆசீர்வாதம் என்று சொன்னார் என்ன? ஆவிக்குரியவர்களாய் வாழ்வது, அன்பு நிறைந்தவர்களாய் வாழ்வது, சந்தோஷம் நிறைந்தவர்களாய் வாழ்வது, சமாதானம் உடையவர்களாய் வாழ்வது, நீடிய பொறுமையுடையவர்களாய் வாழ்வது. அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, எதை பேசினாலும் சண்டை போடுறது, யாரையும் நம்பாதது, மற்றவர்களை நேசிக்காதது, விட்டு கொடுக்காதது. நிறைய பேர் இந்த பூமியில இருக்காங்க இயேசு இருந்தபோது. ஆனா அவர் செலக்ட் பண்ண ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தேவன் இயேசு போன இடங்கள், வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்பமாய் எண்ணப்பட்டவங்க. இந்த உலகம் மதிக்காத ஆட்களை தேவன் மதித்தார். உலகம் யாரெல்லாம் வேணாம்னு சொல்லிச்சோ அவரெல்லாம் வேணும்னு சொன்னார் இயேசு. நம்மை கூட அப்படித்தான் நேசித்தார். அந்த உலகம் ஒரு வேலை உங்களை மதிக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க குடும்பத்துல, என்னை யாருமே மதிக்கிறதே வேண்டாம், மதிக்க வேண்டாம். அதுக்காக எதுக்கு அடறீங்க? உங்களை நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நீங்க வேணும், மறந்துடாதீங்க. அந்த சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளாது. என் தேவன் என்னோடு இருக்கிறார், அந்த சமாதானம் அவர் என்னை பார்த்துக் கொள்வார். அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்க நடக்கிற, போகிற, வருகிற, செய்கிற எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறது. அவர்களை கைவிடாதவர். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். ஒருவேளை விசுவாசம், இன்னைக்கு மற்றவர்களுக்கு இறக்குகிற அந்த ஒரு தயவு நமக்கு இன்னைக்கு மறலையே. இது இந்த கிறிஸ்துமஸ் காலமா இருக்கிறது. நம்ம என்ன யோசிக்கிறோம்? நிறைய பேர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வெளியே போறதில்லை. கொரோனா வந்து பயம்.
தங்களுக்கு யாராவது தராங்கன்னா வெளியே வராங்க. தயவு மற்றவர்களுக்காய் கொடுக்கிறவர்களாய் மாறணும். நற்குணம், நல்ல குணங்கள் இருக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வேதாகமத்துல ஒரு விதவையான ஒரு பெண் இருந்தா. அவள் என்ன செய்தானா, தேவனை மாத்திரம் நம்பி வாழ்ந்தாள். இளம் விதவை. அந்த வீட்டுல ஆண்களே இல்லை, எல்லாருமே பெண்கள். ஒருத்தருக்கையும் ஒண்ணுமே இல்லை. நகோமி அவருடைய மாமி ரூத் இருக்கிற அந்த வாலிப பிள்ளை அப்படி கொடுத்து வேதம் சொல்லுகிறது. போவாஸ் சொல்லுகிறான், உடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் பெரிதா இருக்கிறது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சாட்சி இல்லை? நான் சொல்ல நீ உன்னுடைய மாமி வீட்டில் இருந்த போது நீ எப்படி இருந்தியோ அதை விட இப்போ உன்னுடைய நற்குணம் மிகப்பெரிய சாட்சி. நம்ம நற்குணசாலிகளா இருக்கணும். வேதம் சொல்லுறது நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது? தேவத்திலே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இருக்கிற அங்க அடையாளங்களை நாம் பெற்றிருக்கிறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரே. அவருக்குள்ளாய் இருந்த அந்த சாபங்களை மாற்றி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், பாவிகளிலே பிரதானமான பாவி நான் தான் என்று சொல்லி. நீதிமான்லே நான் தான் பெரிய நீதிமான பேசல. நிறைய பேர் பேசும்போது ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு வேதம் தெரிந்துதான் பேசுறாங்களான்னு கூட இருக்கு. நான் யார் தெரியுமா, என்னுடைய அன்பு தெரியுமா, நான் எவ்வளவு பேருக்கு உதவி செய்யறது தெரியுமா, நான் இத்தனை பெரிய ஆள் தெரியுமானெல்லாம் பேசுறாங்களே. ஆவிக்குரியவர்கள் எப்படி பேசுவார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது சொல்லுகிறார், நான் தான் பிரதானமான பாவி. இயேசுவும் யோவானும் ஸ்நானகரும் ரெண்டு பேர் வயிற்றில் இருந்த போதே ரெண்டு பேருடைய தாய் ஒருவருக்கு சந்தித்தாங்க. ரெண்டு பேருக்குள்ள இருந்த அபிஷேகம். இயேசு பூமிக்கு வந்தார், அவர் வாலிபனாய் வளர்ந்தார். யோவான் இந்த பூமிக்கு வந்தார், அவரும் வாலிபனாய் வளர்ந்தார். ஒரு சந்தர்ப்பத்துல ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்றாங்க. ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டது என்ன? மற்றொரு இடத்துல பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டாம். ஸ்திரீகளின் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனைப் போல ஒருவரும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னை விட உயர்வாய் யோவான் ஸ்நானகனை இயேசு பேசுகிறார். இயேசு குறித்து அவர் பேசும்போது இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவா குட்டி இவர் தான் என்று பேசினார். நற்குணம் வெளிப்படணும். யாரை குறித்தாவது எப்போதும் குறையே பேசிக் கொள்ளுகிற ஆட்களாக இருந்தால் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாத தேவச்சனமே. பழைய பாட்டு காலத்தில் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தான், ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தான், யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரை தாண்டி 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 வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்த மனுக்குலம் முழுவதையும் ஆசீர்வதித்தார். அவரை நம்பின, அவரை விசுவாசித்த ஒவ்வொருவருடைய முகத்தை பிரகாசிக்கப்படுகிற மெய்யான ஒளியாய் இந்த பூமிக்கு வந்தார். உலகத்தில் அவர் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுகிற மெய்யான ஒளி என்று வேதம் சொல்கிறது. எல்லா மனுஷனையும் பாதுகாக்கிறவராய் இயேசு பூமிக்கு வந்தார். நான் உங்களை திக்கற்றவராய் விடேன்னு சொன்னார். எல்லா மனுஷர்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இந்த பூமிக்கு வந்தார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அவர் கிறிஸ்துவுக்குள்ளார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள்ளாய் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவ ஜனங்கள் தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி அவருடைய பிள்ளைகளால் ஆவியின் கனிகள் வெளிப்படும்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி உண்டாகும்படி எல்லாரும் நடுவிலையும் இந்த உலகத்திலே எழுப்பி பிரகாசிக்கிற சுடரொளி பட்டயங்களாக இருக்கும்படி தேவ ஜனங்களாய் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி எல்லாம் விசுவாசம் என்கிற அந்த ஆவியின் கனி. ஒருவேளை நிறைய பேர் இன்னைக்கு விசுவாசமே இல்லாம போச்சு, என் வாழ்க்கை மாறாது, இப்படியே தான் இருப்பேன்னு பேசுகிற ஆட்களா இல்லாம வாழ்க்கை மாறிச்சு. இயேசு எப்ப இந்த பூமிக்கு வந்தாரோ அப்ப ரெண்டு காரியத்தை இயேசு செய்தார். அங்கே வேதத்துல நீங்க 28 2வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்லுது, இதையெல்லாம் செய்தீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. வாசிக்க அந்த வசனத்தை சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் பலிக்கும்னு சொன்ன. நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லிட்டு தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உள்ள வந்து பலிக்கும். இல்லைன்னா மீது சாபம் வரும்னு அந்த 28 முழுவதும்
இயேசு இறங்கி வந்தார். எல்லாரையும் பார்த்து அவரை நம்பி அவரை பின்பற்றி வாழ்ந்த நடந்த சீஷர்களை பார்த்து இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இனி ஒரு சாபமும் ஏறாது. சாபத்தையே நம்ம முன்னாடி வைக்கல, 2 முன்னாடி வைக்கப்பட்டிருந்தது வேதாந்தத்தில் எல்லாமே எப்போதுமே வாழ்க்கையில் 2 காரியங்கள் முன்னாடி வைக்கப்பட்டது. ஆனா இயேசு வந்த பிறகு நமக்கு வைக்கப்பட்டதெல்லாம் சமாதானம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய மன்னிப்பு எல்லாத்தையும் நம்ம மீது வச்சுட்டு சாபத்தை அவர் சிலுவையில சுமந்துட்டாரு. இனி ஒரு சாபமும் இல்லை தேவச்சனமே. ஒருவேளை இந்த சாபமா இருக்குமா, ஒருவேளை இந்த சாபமா இருக்குமா, இதுதான் என் குடும்பத்துக்கு சாபமா, இதனாலதான் எனக்கு ஆசீர்வாதமே இல்லையாங்கிற கேள்விகளை எல்லாம் விட்டுட்டு கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அன்பு நிறைந்தவர்களாய் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நீதிய பொறுமையோடு தயவுள்ளவர்களாய் நற்குணம் உள்ளவர்களாய் வாழ்ந்து சாட்சியாயிருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நல்ல கைகளை கூடி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதனாலே நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. இதை ஆசீர்வதித்து காக்கிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்கிறவரும் நீங்க தான் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை எங்கள் மீது ஊற்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைக்காய் சமாதானத்தை கொடுக்கிறவரோடு நீர்தான் ஆண்டவரே. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சகலவிதமான ஆசீர்வாதங்களோடு ஒவ்வொரு வாழ்வழி நீர் ஆசீர்வதிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்மெல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய இணைக்கும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்து சொல்லி கடந்து போவோம். God bless God.